ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை தோசை செய்கிற பற்றி ஒரு ஹோட்டலில் போய் பார்க்க போகிறோம். ஹோட்டல் வந்து எப்படி முட்டை தோசை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அந்த மாவை நல்லா இது பண்ணி அந்த இதில் ஊற்றுறாரு. நம்ம சர்வர் நல்லா இது பண்ணுறாரு. ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அந்த மாவை வந்து ரவுண்ட் ஷேப்பும் வடிவத்தில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பக்கத்துலேயே இன்னொன்று ஊற்றுறாரு மாவில். ரொம்ப அழகாக எப்படி ஊற்றுறான்னு பாருங்கள். இந்த ரெண்டுமே சேர்க்குறாரு. சேர்த்துட்டு ஊற்றிட்டுருக்காரு பாருங்கள். மொத்தம் 3 தோசை ஊற்றிட்டுருக்காரு நம்ம மாஸ்டர். 3 தோசை அழகாக ஊற்றிட்டுருக்காரு பாருங்கள். நல்லா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்டி வச்சு இது பண்ணிகிட்ருக்காரு ஒவ்வொன்றா. அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்கிறாரு. முட்டை எடுத்து அது மேலே இது ஊற்றிக்கிறாரு. 2 முட்டை எடுத்துக்கிறாரு. ஒரு தோசைக்கு 2 முட்டை எடுத்து ஊற்றிக்கிறாரு. 2ஆவது தோசைக்கு 2 முட்டை. அடுத்தது 3ஆவது தோசைக்கு ஊற்றலை, 4 முட்டையை மட்டும் உடச்சி போட்டிருக்காரு. அது மேலே வந்து சட்னி லைட்டாக தூவியிருக்காரு, பொடி தூவியிருக்காரு. அதுக்கப்புறம் வெங்காயம் தூவிட்டு அதை அப்படியே தடவிக்கிறாரு. இந்த மசால் தோசை நல்லா தடவிக்கிறாரு. மொத்தம் இந்த 3 ரவுண்டுக்குமே 4 பூரும் போல இருக்குது. நல்லா தடவிக்கிறாரு. எவ்வளோ அழகாக தடவுறாரு பாருங்கள். அடுத்து பார்த்தா இந்த எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அப்புறம் வந்து அந்த வரும், இல்லை அப்படின்னா புண்டுக்கும் தோசை. அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறாரு. லைட்டாக பொடி, பெப்பர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொடியை லைட்டாக மேலே தூவிக்கிறாரு. அப்புறம் வந்து முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், லைட்டாக ஊற்றி அந்த கார்னரில் அப்படியே லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அங்கே பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். சூப்பர். எடுக்கும்போதே சாப்பிட்ணும் போல தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பருத்தி போட்டார் பாருங்கள். பருத்தி போட்டு அழகாக அந்த அந்த ஷேப்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக பின்னாடியும் வேகணும்ல, அதை பருத்தி போட்டிருக்காரு. ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்படியே அழகாக வெந்துடும். பின்னாடி வெந்துடும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த தோசை அப்படியே சுருத்துறா பாருங்கள். ஒரே தோசையாக வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டாக ஷேப்பாகவும் இருக்குது. அப்படியே ஒரே தோசையை வச்சுட்டாரு. ஒரு பிளேட் எடுத்த 1 2 பிளேட்டில் வச்சுட்டாரு பாருங்கள். வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணுறாரு. சூப்பராக கொடுக்குறாரு பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். லைட்டாக தொட்டுக்கிட்டுக்கு என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆஹா, 3 பிளேட் ஆகிடுச்சு. ஆஹா, சூப்பர். சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க எனக்கு 3 பிளேட்டில். ஏன்னா பெரிய சட்னி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆவது பிளேட்லேயும் அதே சட்னி, தொட்டுக்கிற சட்னி. சூப்பராக இருக்குது. அடையா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சாப்பாடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.